முன்னொரு சமயம் நாரத முனிவர் சத்தியலோகத்திலிருந்து அவர் பார்க்கடல் வழியாக வைகுண்டத்துக்கு வந்தார். அப்போ மகாவிஷ்ணுவை காணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மகதி அப்படின்ற வீணை இசைச்சு அவர் அற்புதமான ஒரு இனிமையான கானத்தை வாசிச்சுக்கிட்டே அவர் வராரு. நாரத முனிவர் வர சமயத்தில் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் அவங்க கூடி பேசி அவங்க மகிழ்ந்துட்டு இருந்தாங்க. நாரத முனிவரோட இசையை கேட்டோடனே நாரத முனிவர் வருகையை தெரிஞ்ச உடனே மகாலட்சுமி அவங்க நாணப்பட்டு அவங்க ஓடி ஒளியும் செஞ்சாங்க. இதை பார்த்த உடனே நாரத முனிவருக்கு ஒரே குழப்பம். அப்போ மகாவிஷ்ணுவை பார்த்து கேட்குறாங்க, மகாவிஷ்ணுவே, நான் முற்றும் திறந்த ஞானி, எனக்கு எந்த ஒரு பற்றும் கிடையாது, எந்த ஒரு பந்தமும் கிடையாது, எந்த ஒரு இச்சையும் கிடையாது, எதுக்கும் நான் ஆசைப்படுறவனும் கிடையாது, ஏன் அந்த மாயையே வென்றவன் நான், எனக்கு கோபம் அப்படிங்கிற உணர்வும் கிடையாது. அப்படி இருக்கையில் என்னை பார்த்து ஏன் மகாலட்சுமி ஓடி ஒளியணும், அவங்க ஏன் வெக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மகாவிஷ்ணு நாரத முனிவரை பார்த்து அவர் சொல்கிறாரு, நாரத முனிவரே, உங்களோட பேச்சு ரொம்ப இனிமையாக இருக்குது உங்கள் கானத்தை போலவே, ஆனால் உங்கள் பேச்சில் ஒரு கர்வம் இருக்குது. என்ன அப்படின்னா, எப்போவுமே ஒரு பெண் தன்னோட ஆடவரோட கூடி மகிழ்கிறப்போ புதிய ஆடவர் வந்தாங்க அப்படின்னா அது வெக்கப்படுறது இயற்கை தான், அதனால் நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது கேட்ட உடனே நாரத முனிவர் சொல்கிறாரு, அதெல்லாம் சரிதான், வேற ஒரு ஆடவர் வந்தாங்க அப்படின்னா அவங்களோட பார்வை அப்படிங்கிறது விசித்திரமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், அப்படிங்கிறது வெக்கப்படுறது சரிதான். நான் மாயை வென்றவன் அப்படிங்கிறப்போ என்னை பார்த்து ஏன் அவங்க வெக்கப்படணும் அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்குறாங்க. மகாவிஷ்ணு கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, மாயை வென்றவனா, இந்த பிரபஞ்சத்தில் தேவர்களாலேயும் முனிவர்களாலேயும் ஞானியாலேயும் ஏன் என்னாலேயும் கூட வெல்ல முடியாத ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது அந்த மாயை தான். அந்த மாயாதேவியை யாருனாலுமே வெல்ல முடியாது. இது வரைக்கும் அந்த மாயாதேவியை வென்றது ஒரே ஒரு ஆள் தான், அது அந்த பரமசிவன். அவர் கூட நான் மாயை வென்றேன் அப்படின்னு சொல்லி வெளியே சத்தமாக சொல்ல மாட்டார். அப்படி இருக்கையில் நீங்கள் இவ்வளோ தைரியமாக நான் மாயை வென்றவன் அப்படின்னு சொல்லி சத்தமாக வேற சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாரு. மகாவிஷ்ணு சொன்ன கேட்டனே நாரத முனிவர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிற அளவுக்கு மாயையெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது, அதை நானே ஜெயிச்சிட்டேன், அதனால தான் நான் கர்வத்தோடு நான் சொல்கிறேன், நான் மாயை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மகாவிஷ்ணு சொல்கிறாங்க, இந்த பிரபஞ்சத்தில் 3 விதமான மக்கள் மட்டும்தான் இருக்காங்க. அது யாருன்னா அறிஞர், மூடர், மத்திமர். இந்த 3 மக்களிடையே மாயை எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, அறிஞருக்கு தர்மத்தை மறக்க வைக்கும், மூடனுக்கு தர்மத்தை மட்டுமே ஞாபகப்படுத்தி கொடுக்கும், மத்திமருக்கு 2ஐயும் மறக்கடிக்க வைக்கும். இப்படி மாறி இந்த மாயை வேலை செய்கிறதுனால தான் இந்த மாயை யாருனாலையும் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி நாராயணர் நாரத முனிவர்கிட்ட மாயாதேவியோட சக்தியை பற்றியும் அவங்களோட செயல்பாடுகளை பற்றி சொன்ன உடனே அவருக்கு ஆச்சரியமோ ஆர்வமோ அதிகமாகுது. அப்போ நாரத முனிவர் மகாவிஷ்ணு அது கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளோ பெருமையாக சொல்லக்கூடிய இந்த மாயாதேவியை நான் பார்த்தே ஆகணும், அவங்களோட சக்திகள் என்ன அப்படிங்கிறது நான் உணர்ந்தே தீரணும், என்னை அந்த மாயாதேவிட்ட போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மகாவிஷ்ணு எவ்வளோ தடுக்கிறாரு, வேணாம் நாரதரே, மாயாதேவி யாருனாலையும் வெல்ல முடியாது, அந்த மாயையில் போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாரத முனிவர், அதெல்லாம் முடியவே முடியாது, அது எப்படி யாருனாலையும் வெல்ல முடியாத ஒரு சக்தி ஒன்று இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க, அதோட சிறப்புகள் என்னன்னு நீங்களே சொல்லுவீங்க, அதை என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவீங்க, நான் எத்தனையோ விஷயத்தை ஜெயிச்சு வந்துட்டேன், இந்த மாயையெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நான் இப்போவே அந்த மாயாதேவியை பார்த்தாகணும், என்னை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மகாவிஷ்ணு வேறு வழி இல்லாமல், சரி வாங்க, அந்த மாயாதேவி எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், உங்களை அங்கே அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாரத முனிவரை மகாவிஷ்ணு அழைச்சிட்டு போகவும் செய்கிறாங்க. நாரத முனிவர் மகாவிஷ்ணுகிட்ட அந்த மாயாதேவியை எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மகாவிஷ்ணு சொல்கிறாங்க, மாயை முக்குணங்களையும் அடக்கி ஆளக்கூடியவள், அவளை யாராலையும் ஜெயிக்க முடியாது, மாயை வெல்ல முடியாத ஒரு சக்தி படைத்தவள், அப்படிப்பட்ட மாயையை நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க, நல்லா யோசிங்க நாரத முனிவரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நாரத முனிவர் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஆர்வம் இன்னும் அதிகமாகுது, அந்த மாயாதேவியை நான் பார்த்தே ஆகணும், என்னை இப்போவே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மகாவிஷ்ணு சொல்கிறாங்க, உங்கள் ஆசை நான் ஏன் கிடைக்கணும், இப்போவே கிளம்புங்க, நம்ம மாயையை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கருட வாகனத்து மேலே ஏறிட்டு நாரத முனிவரை அழைச்சிக்கிட்டு அவங்க காடுகள், மலைகள், நதிகள், கடல்கள்னு எல்லாத்தையும் கடந்து கன்யாகுப்ஜம் அப்படிங்கிற ஒரு நகரை அடைகிறாங்க. கன்யாகுப்ஜம் நகருக்கு வந்த உடனே மகாவிஷ்ணு ஒரு அழகான தடாகத்துக்கு நாரத முனிவரை அழைச்சிட்டு போகிறாங்க.
அந்த தடாகத்தில் நிறைய தாமரை மலர்கள் மலர்ந்துருந்துச்சு. நிறையா பறவைகள் இன்னிசை கானங்கள் பாடிக்கிட்டு அந்த இடத்தையே வந்து ரொம்ப ரம்மியமாக வச்சுருந்தது. அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறாங்க, நம்ம இந்த நகரை சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தடாகத்தில் நீங்கள் போய் நீராடிட்டு வாங்க, நீங்கள் போய் சுத்தமாயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நகரை சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாரத முனிவரும் மகாவிஷ்ணுவோட பேச்சை கேட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மகதி அப்படிங்கிற வீணையை கீழே வச்சுட்டு அவரோட துளசி மாலையை கழட்டி வச்சுட்டு அவர் வந்து தன்னோட தலைமுடியை முடிச்சுக்கிட்டு அந்த தடாகத்துக்குள்ளே இறங்கி நம்ம குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவர் நல்ல தடாகத்துக்குள்ளே முங்கி ரொம்ப சந்தோஷமாக அவர் நீராடிட்டு வெளியே வந்து அந்த தடாகத்தை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம். அப்போ அவர் நினைக்கிறார், பாரு இந்த தடாகம் ரொம்ப விசித்திரமானதாக இருக்குது, நம்மளோட முகத்தை காட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அழகான பெண்ணின் முகத்தை காட்டுது, நிறைய ஆபரணங்கள் அணிஞ்சிக்கிட்டு நல்ல பட்டு சேலைகள் அணிஞ்சிக்கிட்டு பார்க்கறதுக்கு கட்டிளம் பெண் போல ஒரு உருவத்தை காட்டுது. நான் ஒரு ஆண் அப்படிங்கிறப்போ என்னோட பின்பம் வந்து ஒரு ஆணை போலன்னு தெரியணும், ஆனால் இந்த தடாகம் பாரு ஒரு பெண்ணின் உருவம் காட்டுது, இது பயங்கரமான விசித்திரமான ஒரு விந்தையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரோட முகத்தை தொட்டு பார்க்குறாரு. தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அவரோட முகத்தை வந்து ஒரு பெண்ணின் முகம் போல் அவர் உணர்றாரு. அப்போ தான் அவருக்கு தோணுது, நம்ம பெண்ணாகவே மாறிட்டோம் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் ஆச்சரியத்தோட அந்த பின்பத்தை உற்று பார்க்குறாரு. பார்த்தோம் அப்படின்னா அந்த அழகான பெண் வேறு யாரும் கிடையாது, நான் தான் அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் உணரவும் செய்கிறாரு. உடனே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி அவர் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தோம் அப்படின்னா மன்மதனே மனித உருவம் கொண்டு வந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு அரசர் வராரு. அவர் பேர் தான் காலத்வஜன். சதுரங்க சேனைகளோட அவர் ஒரு ரதத்தில் ஏறி அந்த தடாகத்துக்கு பக்கத்தில் அவர் வேகமாக வராரு. அந்த சமயத்தில் அந்த மன்னன் வந்து இந்த பெண்ணின் உருவத்தில் இருக்கக்கூடிய நாரத முனிவரை பார்த்தோடனே அவர் திகச்சு போகிறாரு. உடனே அவர் ரதத்தை விட்டு கீழே இறங்கி அவர் வேகமாக அந்த பெண் பக்கத்தில் வந்து, பெண்ணே நீ யார், இவ்வளோ அழகாக இருக்க, உன்னை பார்த்த உடனே என்னோட மனசை பறி கொடுத்துட்டேன், நீ திருமணம் ஆனவளா ஆகாதவளா, உன் தந்தை யாரு, உன் தாய் யாரு, நீ எந்த நாட்டை சேர்ந்தவள், இல்லை ஒருவேளை நீ தேவலோக கன்னியா இல்லை நாகலோக கன்னிகையா, யார் நீ அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போது என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் இந்த நாரத முனிவர் பெண்ணின் உருவத்தில் இருந்துக்கிட்டு அவர் குழம்பி போயிருக்காரு. நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன இந்த மகாவிஷ்ணு எங்கே இருக்காங்கன்னு சொல்லி அவர் தேடி பார்க்குறாரு. பார்த்தோம் அப்படின்னா அவரோட வீணையும் துளசி மாலையும் காணோம், பக்கத்தில் இருந்த மகாவிஷ்ணுவும் காணோம். அப்போ நாரத முனிவர் வந்து யோசிக்கிறாரு, இந்த மாயாவியை நம்பி வந்ததுக்கு நம்மளை நல்லா மாட்டி விட்டுட்டாங்க, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி நம்ம வந்துட்டோம், நம்ம தலையை கொடுத்துட்டோம், நம்ம போகிற போக்கில் போவோம், நடக்கிறது எல்லாமே அந்த மகாவிஷ்ணுவின் செயல் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு மேலே பாரத்தை போட்டு அவர் அந்த காலத்வஜன் அப்படின்ற மன்னர்கிட்ட சொல்கிறாங்க, நான் யார் அப்படிங்கிறது நான் மறந்துட்டேன், நான் இந்த தடாகத்தில் குளித்து வந்த உடனே என்னோட நினைவுகள் எல்லாமே போயிடுச்சு, நான் யார், நான் எந்த நாட்டை சேர்ந்தவள், என் பேர் என்ன, எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த மன்னர் சொல்கிறாங்க, உன்னை பார்த்த உடனே உன்னோட அழகில் என்னோட மனசை பறி கொடுத்துட்டேன், உன்னை தான் திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன், என்னை நீ திருமணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது நாரத முனிவர், அதாவது பெண்ணின் உருவத்தில் கூடிய நாரத முனிவர் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. யாராலையும் வெல்ல முடியாது மாயாதேவி நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் நாராயணர்கிட்ட ரொம்ப வேண்டி கேட்டாங்க. நாராயணர் வந்து நாரத முனிவருக்கு வா மாயாதேவி காட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் தடாகத்தில் குளிக்க வச்சு அவர் ஒரு பெண்ணின் உருவம் கொள்ளும்படி அவர் செய்யவும் செஞ்சார். நல்லா இருந்த நாரத முனிவர் இப்போ ஒரு பெண் உருவம் கொண்டிருக்கிறாரு. இப்படி பெண் உருவம் கொண்ட இந்த நாரத முனிவரோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு, அவர் மாயாதேவியை பார்த்தாரா, மாயையை ஜெயிச்சாரா, அவர் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா அடுத்தடுத்து வர எபிசோட்ஸை கன்டினியூஸாக பாருங்கள்.